அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். மனநல சப்ஸ்கிரைபர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி இந்த செந்தில்ராஜன் அப்படிங்கிற அந்த சமூக விரோதி இன்னைக்கு இதுவரைக்கும் இன்னும் கைது பண்ணலை. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு வராங்க. செந்தில்ராஜன் திருநெல்வேலியில் இந்த ஜங்ஷனில் பேசினாப்புல அதே இடத்துலையே ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. வர்ற திங்கட்கிழமை மிகப்பெரிய அளவில் நம்ம ஒட்டுமொத்த முக்குளத்தோர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திருநெல்வேலி ஜங்ஷனில் வச்சுருக்காங்க. செந்தில்ராஜன் ஏன் பேசினார், எதுக்கு பேசினார் அப்படிங்கிறத நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதை வச்சு ஒரு சிலர் சமூக வலைத்தளங்களில் வியாக்கியானம் பேசிட்டு வராங்க. அதையும் நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம். சாக நேரிட்டாலும் அப்பிணத்தின் மார் மீது வாழ் கொண்டு கீறி வீரச்சாவுக்கு அவனை இலக்காக்கி பின்னர் தான் எரிப்பது இம்மரக்குலத்தின் மாண்பு. இவ்வீர வாழ்க்கை உலகிலே வேறு எங்கேனும் நீ கேட்டதுண்டா? இது நமக்கே சொந்தம். அதாவது பார்த்தீங்கன்னா செந்தில் மலர் யாரெல்லாம் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதன் பிறகு பாண்டிய மன்னர்களுடைய மிச்சங்களாக இருக்கக்கூடிய பாண்டிய சிற்றரசுகள், இப்படி எல்லாத்தையுமே சகட்டு மெனிக்கி அதுவும் திருநெல்வேலியில் பாண்டிய சிற்றரசுகள் அதிகமான அளவில் இருந்த திருநெல்வேலியிலேயே இன்றைக்கி பேசிட்டு போயிருக்காப்புல. ஸோ அதுக்கு பலரும் கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ அது எதுக்கு பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தினேஷ் அவர்கள் ஒரு காணொலி போட்டிருக்காப்புல. அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த செந்தில்ராஜன் அவரை எப்படி நீங்கள் கைது பண்ணலாம், அவர் பேசுனது தப்புன்னு தெரியும், ஆனால் காவல்துறை அவரோட வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா. யார் சொல்கிறா? நம்ம தினேஷ். அவர் வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை அவரை கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடணும் அப்படிங்கிறவங்க தான் ஒரு அறிவுள்ளவும் பேசக்கூடிய வார்த்தை. ஆனால் இவர் செந்தில்ராஜனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது, அதனால் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காப்புல. அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி அவரை கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் குண்டர் சட்டத்தில் அடைச்சி உள்ளே போடணும். ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட இருந்தவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸே தவறாக பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை மிகப்பெரிய உள்ள இந்த தமிழக கட்சிகளும் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இன்றைக்கி கையில் எடுக்காமல் மௌனம் காக்குறாங்க. அதையெல்லாம் கண்டித்து தினேஷ் வீடியோ போடணும். அதன் பிறகு தினேஷ் இன்னொரு காமெடியான ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது என்னென்னா, நீங்கள் மட்டும் பேசலையா, அதாவது என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா, இமானுவேல் அப்படிங்கிறவருக்கு அது ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு பாண்டியமார் சங்கத்திலேருந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் சட்டப்படி தானே போட்டிருக்காங்க. நீங்களும் அதை எதிர்த்து சட்டப்படி தானே போராடணும். அங்கே கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உடனே நீங்கள் ரோட்டில் இறங்கி குலைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவங்க கேஸ் போட்டிருக்காங்க, அதை மட்டும் யாரும் கண்டிக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க, சட்டப்படி கேஸ் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் சட்டப்படி எதிர்கொள்ளணும். சட்டப்படி கேஸ் போட்டிருக்கதை சட்டப்படி நீங்கள் கோர்ட்டில் எதிர்கொள்ளணும். அதை விட்டுக்கிட்டு இந்த ரோட்டில் நின்று கத்துறதுனால என்ன ஆகும்? சட்டவிரோத பிரச்சனைகள் தான் வரும். இரு சமுதாயங்களுக்கிடையே தான் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ செந்தில்ராஜன் 2 சமுதாயங்களிடையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இதை பேசியிருக்கார் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஸோ செந்தில்ராஜன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர் தான். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தனா பாண்டியன். ஜெயஹிந்த்.